ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி செம்பருத்தி வச்சு ஒரு ஹெல்த்தியான ஒரு ட்ரிங்க் ஒன்று பண்ண போகிறோம். செம்பருத்தி பூ டீ தான் பண்ண போகிறேன். இது வந்து உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமானது கூட. உங்களுக்கு செம்பருத்தி பூ கிடைச்சா இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். ஃபஸ்ட்டு அதுக்கு தேவையான பூவை பறிச்சுக்கலாம். நான் 1 டம்ளர் டீ பண்ண போகிறேன். அதுக்கு ஒரு 5 பூ பறிச்சுக்கிறேன். பாருங்கள், பூ பறிச்சாச்சு. இதை வந்து நல்லா கழுவி எடுத்துக்கலாம். நல்லா கழுவியாச்சு. கழுவுன செம்பருத்தியை அந்த தனித்தனி பெட்டல்ஸாக நம்ம தனித்தனியாக எடுத்துக்கலாம். நடுவில் உள்ள மகரந்தத்தை எடுத்துகிட்டு காம்பும் நம்மளுக்கு தேவையில்லை, அது ரெண்டையும் எடுத்துகிட்டு மற்ற எல்லா பூவையும் நம்ம பறித்து எடுத்துக்கலாம். தனித்தனியாக பிச்சு எடுத்துக்கோங்க. இது கழுவுனதுனால ஈரமாக இருக்குது, அதனால் வரமாட்டேங்குது. செம்பருத்தி பூ, அதுக்கு தேவையானது வெல்லம், 2 ஏலக்காய், 1/2 லெமன், அவ்வளோதாங்க இதுக்கு தேவையான பொருள். அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன். ஒரு டம்ளர் தண்ணி எடுத்திருக்கேன். தண்ணி ஊற்றி நல்லா சூடாகட்டும் தண்ணி. தண்ணி கொதி வர ஆரம்பிக்குது. இதில் நம்ம எடுத்துக்கிட்ட ஏலக்காவை சேர்த்துக்கலாம். நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. நம்ம செம்பருத்தி பூ உள்ளே சேர்த்துக்கலாம். பாருங்கள், நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வந்துருச்சு. அடுப்பை சிம்மிலே வச்சுக்கோங்க, நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதில் வெல்லம் சேர்த்துருக்கேன், வெல்லம் சேர்த்துக்கோங்க. நம்ம வெல்லம் இல்லாமல் கூட, நம்ம ஸ்வீட்னஸ் இல்லாமல் கூட சாப்பிட்டுக்கலாம். ஃபஸ்ட் டைம் குடிக்கிறதுனால கொஞ்சம் ஸ்வீட்டாக இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். வெல்லம் கரைஞ்சதுக்கப்புறமா நம்ம ஒரு 1/2 லெமன் எடுத்துருக்கோம்ல, அதை புழிஞ்சு விட்டுக்கலாம். பாருங்கள், புழிஞ்சதுக்கப்புறம் நல்லா கலர் வந்துருச்சு. இப்போது டீ ரெடி ஆயிடுச்சு. நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு டம்ளருக்கு மாற்றிக்கலாம். பாருங்கள், எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குல்ல. நீங்களும் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்துச்சின்னா கமெண்ட் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நம்மளோட ஜிஎஸ் சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.